வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல், கும்பகோணம் ஸ்பெஷல் மிளகு பொடி சாதம் தான் செய்ய போகிறேன். இதை புளியோதரை மாதிரி மிளகோரன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது குட்டி குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு தான். இது எல்லாமே இது தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வானிலையில் ஒரு 3-4 சொட்டு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுட்டு, இது எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டும் செய்கிறேன். 2 பேருக்கும் கோல்டு இருக்குது, தொண்டை த்ரோட் பெயின் இருக்குது. எனக்கு ஒரு 3-4 நாளாகவே ஃபீவர் இருக்குது. சரி, அதனால் இதை செஞ்சு சாப்பிட்லான்னு எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டும் செய்கிறேன். அந்த மிளகாய் போட்டு வறுத்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு சிம்லேயே வச்சு, அடுப்பு சின்னதுலேயே வச்சு நல்லா செவக்க வறுத்துடலாம். நல்லா வறுத்து எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பவுடர் ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இது போல் கரக்கரன்னு இருந்தால் போதும். அது போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு தொண்டை அடைக்காமல் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் குறக்கரன்ற கோழி எடுத்துட்டேன். இப்போ வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இது பச்சை நிலக்கடலைன்றதுனால நான் ஃபஸ்ட்டு நிலக்கடலை வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இலை 3 இலை கருவேப்பிலையை கிள்ளி போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பவுடரில் ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் 2 பேருக்கு தேவைன்றதுனால 3-4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். டீஸ்பூனால் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கோப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த எண்ணெயிலே அதில் பவுடர்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் ஊற்றி நல்ல ஒரு கிளறிட்டேன். இப்போ எனக்கு காரம் பத்தலைன்றதுனால மறுபடியும் கொஞ்சம் பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன். தொண்டை காராமல் இருக்கிறது, எரிச்சல் இல்லாமல் இருக்குது, மிளகோட எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். வெறும் மிளகு சாப்பிட்டிங்கன்னா உதடெல்லாம் வெடித்து ஹீட் ஆகிடும் உடம்பு. அதனால் நெய் போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டேன். இது நீங்கள் மழை நாளில் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த சீசனில் எல்லாேருக்கும் த்ரோட் பெயின், ஃபீவர் இருக்கிறதுனால நான் இது எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு உருண்டை உருட்டி கொடுக்க போகிறேன். நீங்களும் இது போல் செஞ்சு ஃபேமிலிக்கு கொடுத்து என்ன உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.